மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வர்றதுக்குள்ள கண்டிப்பாக இந்த கூட்டணி விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போது எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், பிரம்மாண்ட பெரிய கட்சி வந்து இணைவாங்க அப்படின்றது. இப்போ வரைக்கும் தாவேகால விஜய் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கும் தெரில. புஷி என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கும் தெரில. 25ஆம் தேதி ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு வேளை நம்ம எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க, ஒரு அணியும் பிடுங்க வேணாம், என்டிஏவில் போய் சேருவோம். ஏதோ நாளைக்கே பேனாவை எடுத்து தீர்ப்பு எழுதி விஜய் குற்றவாளி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, டப்புன்னு பேனா உடச்சி போ. அப்படி சினிமாக்காரங்களுக்கு இந்த சட்டம்லாம் தெரியாது. ஐயோ நம்மளை இப்படி தான் பண்ண போகிறாங்க போல், அதுவும் சிபிஐ கொண்டு போய் தீகார் ஜெயிலில் போட்டுருவாங்க போல் அப்படின்ற அளவுக்கு பயப்படுறாரு. அந்த எண்ணத்தினால அவர் கட்சியை பற்றி கவலைப்படல. ஏதாவது ஒரு கட்சி ஒரு படத்துக்காக ஒரு மாதத்துக்கு மேலே எப்போவுமே இயங்காது, ஏதோ இயங்கும். அது கூட இப்போ இயங்கலைல்ல ஒரு மாதமா. அடுத்து சேலம், அடுத்து கள்ளக்குறிச்சி, அடுத்து இது எங்கே வந்தார் வெளியே பேசி தலைவர்கிட்ட பேசி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க படம் 600 கோடி கொஞ்சம் இது பண்ணுங்க. அங்கே போய்டு என்ன நான் யார் தெரியுமா தொலைச்சிடும் என்ன உள்ளதம் போச்சா, எனக்கு தான் தெரியும் எல்லான்னு கோர்ட்டுக்கு போனால் உனக்கு தான் தெரியும்ல, எங்களுக்கு தெரியுது நாங்கள் காட்டுறோன்னு காட்டுறாங்க. ஒருவேளை வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து முட்டாள்தானே ரொம்ப பேர் வளர்றாங்க. அப்போ ஏப்ரல் 15, 20 தேர்தல் வந்துச்சுன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் தேர்தல் தேதி அறிவிப்பான். பிப்ரவரி மாதம் ஒரு மாதம் முழுசுமாக இருக்குது. இவர் படம் என்ன அப்படியே தேட்டரில் 50 நாளாக ஓட போகுது. 10 நாள் ஓட்டி அவனை ஏமாற்றி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கேசரி பால்கோவான்னு எதாவது ஏமாற்றி எடுக்கணும். மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வர்றதுக்குள்ள கண்டிப்பாக இந்த கூட்டணி விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போது எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், பிரம்மாண்ட பெரிய கட்சி வந்து ஒரு கட்சி வந்து இணைவாங்க அப்படின்றது. அந்த கட்சி மோடி அவர்கள் வரப்போ அன்றைக்கி மேடையில் இருப்பாங்களா? அந்த கட்சி யாராக இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகாவை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் இப்போ வரைக்கும் டைலமாவில் இருக்கார். அப்படியே இருந்தாலும் மோடி வர அன்றைக்கெலாம் மேடை ஏற மாட்டார். நான் சொல்லி யாருன்னா அப்புறம் நீங்கள் சிபிஐ வச்சு மிரட்டி ஏற்றுனீங்கன்ற மாதிரி பேசிடுவாங்க. நம்ம பேசிக்குவோம், நான் பிப்ரவரியில் கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னாலும் சொல்லலாம். இப்போ வரைக்கும் தாவேகால விஜய் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கும் தெரில. புஷி என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கும் தெரில. ஆதவ அர்ஜுனா என்ன நினைக்கிறாருன்னு தெரில. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்குது. 25ஆம் தேதி ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு வேளை நம்ம எங்கே போகலாம், என்ன பண்ணலான்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க, ஒரு இது வேணாம், ஒரு அணியும் பிடுங்க வேணாம், என்டிஏவில் போய் சேருவோம், நிம்மதியாக ஒரு 40-45 சீட் ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதை கேட்குறதுக்கு விஜய் தயாரான்னு கேட்குறேன். அவருக்கு சிபிஐயில் நம்மளை ஏதாவது கோத்துருவாங்களா? இவனுங்க போனாலே எழுதுறானுங்கல்ல, ஏதோ நாளைக்கே பேனாவை எடுத்து தீர்ப்பு எழுதி விஜய் குற்றவாளி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, டப்புன்னு பேனா உடச்சி போ அப்படின்னா உடனே அப்படியே கையை பிடிச்சி மடக்கி விலங்கு மாட்டி விஜய் ஜெயிலுக்கு கூட்டு போகிற மாதிரி எழுதுறானுங்க, பேசுகிறாங்க. அப்படி தானே எத்தனை பேசுகிறாங்க. இதை பார்க்குற விஜய்க்கு எப்படி இருக்கும்? சினிமாக்காரங்களுக்கு இந்த சட்டம்லாம் தெரியாது. ஐயோ நம்மளை இப்படி தான் பண்ண போகிறாங்க போல், அதுவும் சிபிஐ கொண்டு போய் தீகார் ஜெயிலில் போட்டுருவாங்க போல் அப்படின்ற அளவுக்கு பயப்படுறாரு. அந்த எண்ணத்தினால அவர் கட்சியை பற்றி கவலைப்படல. ஏதாவது ஒரு கட்சி ஒரு படத்துக்காக ஒரு மாதத்துக்கு மேலே எப்போவுமே இயங்காது, ஏதோ இயங்கும். அது கூட இப்போ இயங்கலைல்ல ஒரு மாதமா. ஈரோடு போனப்போ என்ன சொன்னார், அடுத்து சேலம், அடுத்து கள்ளக்குறிச்சி, அடுத்து இது எங்கே வந்தார் வெளியே? அதுதான் பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா கட்சி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து மௌனமாக தான் இருக்கார். எந்த ஒரு விஷயமும் அவர் பேசுகிறதும் இல்லை. அதாவது சிபிஐ வழக்கு போயிட்டுருக்கு, அதை பற்றியும் அவர் எதுவுமே பேசலை. இப்போ படம் வந்து அதுக்கான தேதி அறிவிக்கல, அடுத்த வழக்கு எப்போ அப்படின்றதும் தேதி அறிவிக்கல, தற்காலிகமாக வந்து ஒத்தி வைப்பு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் வந்து மௌனமாக அது யார் காரணம்? ஒரு படம் சென்சாருக்கு போகுது, நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒழுங்காக இருந்தாலே பிரச்சனை பண்ணுவாங்க. அது ஒன்றும் பெரிய பிரம்மாண்ட படம்லாம் இல்லை. அது ஏதோ கேசரியாம்மா தெலுங்கில் பகவத் கேசரியா, நான் முந்திரி கேசரின்னு நினச்சிக்கிட்டேன். அந்த பகவத் கேசரி அந்த ஹீரோ பற்றி தெரியும்ல, ஓடுற ரயிலே நிப்பாட்டுவார், ரயில் மேலேயே பைக்கில் வந்து குதிச்சு அப்படி போவார், டிஷ் அப்படின்னு வாங்கல பாதிரியார்கள் இந்த பார்ப்போம்ல, அந்த மாதிரி டிஷ் அப்படின்னு ட்ரெயின் பின்னாடி போயிடும். அந்த படத்தை போய் கடைசி படம்னு எடுத்து வச்சிக்கினேன், நீ என்ன பண்ணுவ? நீ டிஷ்ஷுன்னு தான் பண்ணுவேன். சை, இந்த கர்மாந்திரத்தையா நைட்டு ஃபுல்லாக ஓட்டி இருந்தேன்னு ஒரு படத்தில் ஒரு அம்மா தூக்கி போட்டு போவேன். அந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அந்த கர்மாந்திரத்துக்காடா இவ்வளோ அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட படம், கடைசி படம் பயங்கரமான இது, எல்லாம் எடுத்து வச்சு வருது. அந்த படம் கடைசி படம் தானே. அப்போ அவங்க நாலேஜ் என்ன இருக்கணும்? நமக்கு எதாவது தொல்லை கொடுப்பாங்க?
அப்போ கரெக்டாக நம்ம முன்கூட்டியே உஷாராக அந்த விஷயத்தை கொண்டு போகணும். 600 கோடி முடக்கியிருக்கோம். இன்றைக்கி ஒருத்தன் போட்டுக்கிறான் தொண்டை, பணம் போனால் போச்சு, ரே போச்சு, தலைவா நீ அடி பண்ணியாத அடி ஒய்யால 600 கோடி முடக்கிறான், பணம் போனால் போச்சான். அந்த நாய்கிட்ட ஒரு 50 ரூபா பிடுங்குச்சுன்னா என்ன பண்ணும்? ஐயோ குய்யோ முறையணும், தலைவரே படம் போனால் போச்சு அப்படின்னு. இவருக்குள்ளே தெரியும், இவரு கூட பிரச்சனை இல்லை, நம்ம சம்பளத்தை வாங்கிட்டோன்னு. இவர் முதலிடம் பண்ணிக்கிறாரு. அதில் ஜெகதீஷ்னு ஒரு முதலீடு இல்லை, ஜெகதீஷ் என்ன பெரிய கோடீஸ்வரரா? இவர் பணம் தானே. சிபிஐயில் அதெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. வேறு சிபிஐக்கு இதே வேலையாக போச்சு. கூப்பிட்டு வச்சு 41 பேர் செத்தது கேள்றான்னா, ஜனநாயகனில் ஜெகதீஷ்ன்றவர் பணம் முதலீடு பண்ணிக்கிறாரு, அவருக்கு எப்படி வந்தது? உங்கள் பணம் தானே, என்ன பணம் அது? இந்த மாதிரிலாம் கேட்க நியாயமா? இது எல்லாம் கேட்கலாமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. கேட்டிருப்பாங்க, கேட்காம இருப்பாங்க. அப்படிலாம் கேட்டால் தானே இவருக்கு கொஞ்சம் உண்மை உரைக்கும். ராசா, நாங்கள் ஒன்றும் கொங்கைகள் இல்லை, நாங்கள் உஷாராக தான் இருக்கிறோம், உன்னை பற்றி எல்லா டேட்டாவும் எங்கள்கிட்ட இருக்குது தானே. சரி, அதை விட்டுருங்க. சென்சாருக்கு படம் போகணுன்னா 60 நாள் டைம் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரணும், 60 நாள் முன்னாடியே சென்சாருக்கு அனுப்பிச்சிருந்தா என்ன கேஸு கீஸு எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்று அதெல்லாம் ரிவைஸ் கமிட்டி போட்டு தான் நாங்கள் பார்க்க முடியும். இல்லைப்பா என்ன பிரச்சனை, படத்தில் பிரச்சனை வந்துக்குதுங்க, அதனால் ரிவைஸ் கமிட்டி போடுவோம். எவ்வளோ நாள் ஆகும்? அது 20 நாள் ஆகுங்க. 20 நாள் ஆகுமா? சரி, நான் என்ன முடிவுன்னு சொல்கிறேன். ஐயா அந்த தேதி சொல்கிறேயா, தள்ளி வச்சிட்டாங்களா? தேதி குறிப்பிடாமல் நாளைக்கும் வரலாம், அடுத்த வாரமும் வரலாம், 2 வாரம் கழிச்சும் வரலாம். இப்போ 26 ரிலீஸ் ஆகுதுன்னு தள்ளி போயிடுச்சா? இவர்கள் எந்த அளவுக்கு படுமுட்டாள்கள்ன்றது தெரியுதா? காரியம் தானே முக்கியம். நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விஜயே களத்தில் இறங்கணும், அது துறை அமைச்சரை பார்க்கணும், அந்த வாரிய தலைவரை பார்க்கணும், பேசணும். இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, அதுன்னா கொஞ்சம் முடியும். நீ உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீ போய்கிட்டு இருப்ப. இவன் கேஸை போடுவோம், கேஸை போட்டால் நடக்குமா? ஒரு பிரச்சனை நடக்குது, 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு செவரு இருக்குது, யார் பிரச்சனை? 2 பேரும் உட்காந்து சரிங்க நம்ம பயன்படுத்திக்குவோம், இப்படி பண்ணிக்கலாம், வேலை முடிஞ்சிடும். கோர்ட்டுக்கு ஒருத்தர் போனார்னா கோர்ட்டுக்கு போனாலும் நானும் பார்த்துக்கிறேன்னு. ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணால் பேசி கீசி என்னப்பா வேணும், நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன், எனக்கு அவ்வளோ காசு வேணும், 2 லட்ச ரூபா வேணும். சரி போய் தொலை, மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன், இந்த 1 லட்ச ரூபா வச்சுக்கோ, வீட்டை வெளில கூட அடிக்க வேணாம், நானே அடிச்சிக்கிறேன், சனியை நீ ஒழிஞ்சு போ, அமுச்சு விட்டா வேலை முடிஞ்சிடும். இது காலி பண்ணணுன்னு கோர்ட்டுக்கு போனால் அவனும் ஜாலியாக இருப்பான். 5 வருஷம் ஆனாலும் காலி ஆக மாட்டான், வாடகையும் தரமாட்டான், அரசு நிர்ணயித்த வாடகையே செலுத்திக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ரொம்ப பேர் அனுபவிச்சிருக்காங்க. அப்போது ஒரு படம் வருதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீக்கி போக்காக போகணும். அந்த தணிக்கை வாரியத்தை பேசி தலைவர்கிட்ட பேசி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள், படம் 600 கோடி கொஞ்சம் இது பண்ணுங்கள், பண்ணி கொடுத்து ரிவைஸ் கமிட்டி கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. 20 நாள் ஆகும், 20 நாள் ஒரு 2 நாளில் பாருங்கள். எங்கே கேட்குறாரு, அதெல்லாம் அங்கே கேட்குறாரு, நான் பேசுகிறேங்க அவர்கிட்ட, ஃப்ளைட் டிக்கெட்டே நான் போட்டு கொண்டு வர சொல்கிறேங்க, கொஞ்சம் உட்காந்து பாருங்கள், பார்த்து கொண்டு வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணணும். அந்த வேலையை தானே பண்ணணும். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டுக்கா போகிற, அங்கே போய் ஏங்க வேலை பார்த்துன்னுக்குறாங்க, இப்போ வந்து இந்த ரோட்டில் பள்ளம் தோண்டி கரண்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறா வச்சுக்கோங்க, அவன்கிட்ட போயிட்டு தலைவரை சீக்கிரம் முடி தலைவர் அவன் அதே முட்றா சீக்கிரம் முட்றா, எங்கே டார்கெட்லன்னா அதை ஏறா, நான் பேக்கில் வச்சுக்கிறேன் பார், எடுத்து போடு, எதாவது பண்ணி டக்கு டக்குன்னு பள்ளத்தை முடிச்சு கொடுப்பாங்க. அங்கே போய்ட்டு என்ன நான் யார் தெரியுமா, என்ன முடிய மாட்டேங்கிற, தொலைச்சிடுவேன். அவன்னா நீங்கள் யார் சார், நான் இங்கே மேலே குடியிருக்கிறேன். அவன் பயந்துருவான் நான் யாருன்னு ஒன்று, பெரிய யாராவது அமைச்சர்னு. நான் இங்கே மேலே தானே குடியிருக்கிறா, இன்னும் நான் யார் தெரியுமான்ற, போயா அப்படின்ட்டு. ஏன்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, போய் சாப்பிட்டு வாங்கப்பா. யோ என்ன முடி இரியா, சாப்பிட்டு வரணும்ல, சாப்பிட்டு வந்து வேலை செய்கிறோம், சாப்பிட்டு வந்து மொல்லமாக அங்கே அந்த இது ஃபால்ட்டை போய் பாடுறா, உழுதம் போச்சா தெரிதா அணுகுமுறை. இதே கொஞ்சம் உனக்கு பவர் இருந்தால் என்ன ஃபோன் பண்ணவா, பேசுகிறியா, உங்கள் ஜிஎம்கிட்ட பேசுகிறியா, இல்லை அவர்கிட்ட பேசுகிறியாண்ணா, என்ன ஆகும் சார் முடிச்சிடுறேன் சார், இல்லைண்ணா நான் சொன்னது சார், ஏய் முட்றா தானே காரியன்றது தானேங்க. ரெண்டுத்தையுமே பண்ணலையே, நான் தான் எனக்கு தான் தெரியும் எல்லான்னு கோர்ட்டுக்கு போனால் உனக்கு தான் தெரியும்ல, எங்களுக்கு தெரியுது நாங்கள் காட்டுறோன்னு காட்டுறாங்க. இது முட்டாள்தனமா இல்லையா? ரசிகன் சொல்கிற மாதிரி தான், படம் போனால் போகுது தலைவரை,
நீ யாருக்கும் பயப்படாத, நாங்கள் இருக்கிறோம் அப்படி. சரி, இப்போது தேதி அறிவிக்காம தான் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு பெரிய நான் நேற்றுலாம் பேசும்போது சொன்னேன், ஏதாவது பேசிடுவாங்க அமுக்கப்பலா, அவங்க வாரியத்திட்ட பேசி சார் போட்டு விடுங்க சார், தெரியாமல் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஒரு 22 23 தேதியில் முடிச்சு கொடுத்தீங்கன்னா ஜனவரி 26 போட்டு ஏதாவது கொஞ்சம் தேத்துவோம் சார், நாங்கள் கோர்ட்டில் அஃபிடேவிட் போட்டுறோம் சார். சரி, இவ்வளோ பேசக்கூடாதுண்ணா சார், தெரியாமல் பேசிட்டோம் சார், பைத்தியக்காரன் சார். முடிச்சிருந்தா 2 பேரும் போய் ஒரு அஃபிடேவிட்டு சார் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, நான் ஒரு 2 3 நாளில் போட்டு முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு. நேற்றும் போயிட்டு யார் புகார் அளித்தது, சான்றிதழ் கொடுத்தா பிறகு ஏன் இழுக்கிறார்கள் அப்படின்னு. அதான் என் வேலை, புகார் அளிச்செல்லாம் வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, யார் புகார் அளிச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கோர்ட்டு கேட்குது. சார் இந்த மாதிரி கொடுத்தாங்க, மாதிரி கொடுத்தாங்க, ரைட்டு. சரி, என்ன தான் பண்ண போகிறீங்க? ரிவைஸ் கமிட்டி போடணும். ரிவைஸ் கமிட்டி எவ்வளோ நாள் ஆகும்? 20 நாள் ஆகும் சார். சரி, பார்த்து பண்ணுங்கள், நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறேன். முடிஞ்சிச்சா? மறுபடியும் ஜனவரி 26 போச்சா, இப்போ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணணும். ஒருவேளை வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து அதெல்லாம் படம் ரிலீஸ் முட்டாள்தானங்க, ஆகும். ரொம்ப பேர் வளர்றாங்க. தேர்தல் தேதி 40 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பாங்க. ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு மேலே செகண்ட் வீக் தான் எலெக்ஷன் நடக்கும். மே 17க்குள்ளே புதிய அரசு பதவி ஏற்கணும். அப்போ ஏப்ரல் 15 20ன்னு தேர்தல் வந்துச்சுன்னா 40 நாள் கேப்னா மார்ச் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு, மார்ச் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. பிப்ரவரி மாதம் ஒரு மாதம் முழுசுமாக இருக்குது, அதில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இவர் படம் என்ன அப்படியே தேட்டரில் 50 நாளாக ஓட போகுது? 10 நாள் ஓட்டி அவனை ஏமாற்றி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கேசரி பால்கோவான்னு எதாவது ஏமாற்றி எடுக்கணும். அதானே லீவு நாளில் வசூல் எடுக்கணும். அப்புறம் ஓடிடி வேறு விற்றுருக்காங்க அமேசானில், அதுக்கு வேறு படத்தை கரெக்ட் டைம் கொடுக்கணும். அவன் இத்தனாம் தேதி எனக்கு ஓடிடியில் வந்துடணும்னு சொல்லியிருப்பான். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் எனக்கு இத்தனாம் தேதி, ஏன்னா அவங்க வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்லி ஆமாம் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி 10 நாள் 15 நாள் ஓட்டி பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு கொடுக்கணும்னு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறான்ல, சும்மாவா? அப்போ நீ அந்த டேட்டில் எனக்கு கொடுக்கலனா எனக்கு நஷ்டம்ல, ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிக்கோ, இல்லாட்டி பாதி ஆக்கிக்கோ அப்படின்னா. அதான் அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, அப்போ நீ என்ன பண்ணணும்? பணிஞ்சு ஒரு ஹோட்டல் இருக்குது, நீங்கள் போய் சாப்பிட்டு ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்து சாப்பாடு மேலே வச்சுட்டு, என்ன யார் சாப்பாடு இது கரப்பாம்பூச்சிலாம் கிடக்குதுன்னா, என்ன கரப்பாம்பூச்சி கிடக்குது, நீ எடுத்து போட்டேன் நான் பார்த்துக்கிறேன், அவன் ஒன்று வீடியோ கீடியோ எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? டக்குன்னு மேனேஜர் வந்து, சார் மேடம் வாங்க, நீ கரப்பாம்பூச்சி எடுத்து போட்டு நாங்கள் சிசிடிவியில் பார்த்தோம், இருந்தாலும் சரி யாராவது 4 பேர் நம்புவாங்க, வீடியோ கீடியோ எடுத்து போட்டு வாங்க பார்த்துக்கலாம். உண்டா இல்லையா? இல்லை தப்பே நடந்துருக்குது, சாப்பாட்லேயே ஏதோ கிடக்குது, காமிச்சா சார் வாங்க சார், அப்படின்னு பேசி, சார் பில்லு கொடுக்க வேணாம், கொடுங்க சார், மனசில் வச்சுக்காது சார், தெரியாமல் இருந்துச்சு. அவனை தனியாக கூட்டு போய், ஏன்னா ஹோட்டல் வியாபாரம் பாதிக்கும். நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டீங்க வச்சுக்கிங்க, டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு டிவியில் கீழே வந்துச்சுன்னா சுத்தமாக காலியாகிடும். அந்த அதிகாரிங்க வருவான், அவன் இதுதான் சாக்குன்னு, நான் சீல் வைக்கவா அப்படின்வான், சார். அப்புறம் அங்கே வேறு பார்க்கணும். இவ்வளோ பார்க்குறதுக்கு உங்களே கரெக்ட் பண்ணிடலாம், வாங்க மேடம் இது பண்ணலாம், சாப்பிட்ட காசு கொடுக்க வேணாம் மேடம், வீட்டுக்கு ஏதாவது பார்சல் கட்டுறவா, ஸ்வீட் நல்லாயிருக்கும் மேடம் நம்மள்கிட்ட, புழுகுலாம் இல்லாத ஸ்வீட்டு அப்படின்னு ஏதாவது கட்டி கையில் கொடுத்து அனுப்பிச்சி வைப்பாங்க. இதுதான் வியாபார தந்திரம். நீ 600 கோடி போட்டு நீ இந்த நெருக்கியிருந்தா அப்படியே உடச்சிடுவாங்க. அதான் நடக்குது. சரி, இப்போ 2வது முறையாக விஜய் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க சிபிஐ. அது மட்டும் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களையும் வந்து விசாரணை நடத்திருக்கதா சொல்லப்படுது. அவர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விசாரணை நடக்கும்போது எப்படியும் கைது பண்ணுவாங்க? கொலை குற்றமா இது? இது ஒரு விபத்து. அது விபத்து பிரிவில் தான் வழக்கு போட்டிருக்காங்க. கைது செய்வார், ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி கூப்பிட்றது வாய்ப்பு இருக்குது. நீ தான் எல்லாமே ஆச்சே, கட்சியில் யார் வரணும் போகணுன்னு கூட நீ தானே தீர்மானிக்கிற. அப்போ 2 பேர் போட்டு கொடுப்பான்ல, சார் அவரை விசாரிங்க சார், அவர் தான் சார் எல்லாம் அப்படின்னு. அதனால் ஜானியை வர சொல்லுவாங்க, செந்தில் பாலாஜியை வர சொல்லுவாங்க, எல்லாம் தான் விசாரிப்பாங்க. இது விசாரணை காலகட்டம். குற்றப்பத்திரிகையில் ஒரு பேர் இருக்கிறதா? குற்றப்பத்திரிகைன்னு ஒரு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உருட்டுறது. விசாரணை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது, தேர்தலெல்லாம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகிடும். இது இப்போ சில காரணங்களுக்காக அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி தான் நான் சொல்லுவேன். இது மேலே விலைக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து